வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 68 அரசாங்க அதிகாரிகளின் பெர்லின் பயணத்தை ரத்து செய்தார் பிரதமர். ஜெர்மனி தலைநகர் பெர்லினுக்கு ஓர் அமைச்சின் 68 உயர் அதிகாரிகள் மேற்கொள்ளவிருந்த பயணத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் ரத்து செய்துள்ளார். விமான டிக்கெட், தங்கும் இடம் உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் முன் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அந்த 68 அதிகாரிகளின் வெளிநாட்டு பயணத்தை பிரதமர் ரத்து செய்துள்ளார். பெர்லினின் அரசாங்க அலுவலக பணிகளை மேற்கொள்வதற்கு மிகச்சிறிய எண்ணிக்கையில் மட்டுமே அரசு பணியாளர்கள் தேவை. ஆனால் மிகப்பெரிய பட்டாளமே அனுப்பப்படுவதை கண்டு அது தேவையற்றது என்று பிரதமர் முடிவு செய்துள்ளார். இதுபோன்ற பயணங்களுக்கு அரசாங்க பணம் அதிகமாக செலவிடப்படுவதையும் விரயத்தை தடுக்கவும் ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக பிரதமர் இந்த கடும் நடவடிக்கையை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் பொருளாதார அடிப்படைகள் குறித்து உலகளாவிய பார்வையை மடானி அரசாங்கம் வெற்றிகரமாக மாற்றியிருப்பதை வலுவான ரிங்கிட் மதிப்பு நிரூபிக்கிறது என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சேல் கூறினார். இன்று காலை 10:20 மணி நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கு நிகரான ரிங்கிட் 4.19 என்ற உச்சத்தை எட்டியுள்ளது. இது ஆண்டு இறுதியில் ரிங்கிட் 4.50 எட்டும் என்ற முந்தைய கணிப்பை பொய்யாக்கக்கூடியதாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட 3 முக்கிய கட்டமைப்புகளான மடானி பொருளாதாரம், புதிய தொழில்துறை பிரதான திட்டம் 2030 மற்றும் தேசிய ஆற்றல் மாற்றம் பாதை வரைபடம் ஆகியவை குறுகிய காலத்திற்குள் நாட்டில் விரைவான மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளதாக அரசாங்க பேச்சாளரான ஃபமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். 2 ஆண்டுகளில் மடானி அரசாங்கம் மலேசியாவை சரியான பாதையில் வெற்றிகரமாக கொண்டு சென்றுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்திற்கு தலைமையேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் ஃபமி ஃபட்சேல் இவ்வாறு தெரிவித்தார். லிம் குவான் எங்கிடம் பணத்தை ஒப்படைப்பதற்கு தொழில் அதிபர் ஜி ஞானராஜாவை பயன்படுத்துவதற்கு பினாங்கின் முன்னாள் முதலமைச்சரான லிம் ஒப்புக்கொண்டார் என்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டது. பினாங்கு கடலடி சுரங்கப்பாதை திட்டத்தில் பினாங்கு முதலமைச்சர் என்ற முறையில் 33 லட்சம் வெள்ளி லஞ்சத்தை பெற்றதாக லிம் குவான் எங்கிற்கு எதிராக நடைபெற்று வரும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணையில் கன்சோர்டியம் ஜானித் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் இயக்குனர் டத்தோ ஜாருல் அஹ்மத் முகமது ஜுல்கிஃப்லி மேற்கண்டவாறு சாட்சியம் அளித்தார். தம்மிடம் ஒப்படைக்கப்படும் லஞ்ச பணத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கண்டுபிடித்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த பணத்தை தொழில் அதிபர் ஜி ஞானராஜா மூலம் ஒப்படைப்பதற்கு லிம் குவான் எங் ஒப்புதல் அளித்தார் என்று டத்தோ ஜாருல் அஹ்மத் தமது சாட்சியத்தில் தெரிவித்தார். கடந்த ஜூன் மாதம் குதிரை லாயத்தில் கும்பல் ஒன்றுடன் கூட்டாகச் சேர்ந்து பஹாங் அரச பேராளர் ஒருவர் ஆடவர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான போலீசாரின் விசாரணை அறிக்கை தற்போது துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் உள்ளது என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் யஹ்யா ஒஸ்மான் தெரிவித்தார். மேல் நடவடிக்கைக்காக துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தின் அடுத்த உத்தரவுக்காக போலீஸ் துறை காத்திருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். பஹாங் பேராளர் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த விவகாரத்தில் சட்டத்திற்கு மேலானவர்கள் யாரும் இல்லை என்பதால் எந்தவொரு சமரசத்திற்கும் இடமின்றி இவ்விவகாரத்தில் வெளிப்படையான விசாரணையை போலீஸ் துறை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தங்கு மகோத்தா பஹாங் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டிய 15 லட்சம் வெள்ளியை திருப்பிக் கொடுப்பதில் இழுத்தடிக்கும் போக்கை கையாண்ட கிள்ளானைச் சேர்ந்த ஜெய சர்மா அந்த பணத்தை திருப்பிக் கொடுக்கும் விவகாரத்தில் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு 20-25 அடியாட்களுடன் வந்தார் என்று ஐவரை உள்ளடக்கிய சித்தியாவான் ரக்ஷா மெட்டல் நிறுவனத்தின் வர்த்தக சகாக்களில் ஒருவரான விக்னேஸ்வர ராவ் ரவீந்திரன் அம்பலப்படுத்தினார். ஷா அலாம் செக்ஷன் 25 தமன் ஸ்ரீமூடாவில் உள்ள ஓர் உணவகத்தில் கடந்த ஜூன் 1 நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் ஜெய சர்மா எங்களை அழைத்திருந்தார். அதே வேளையில் அவர் தரப்பில் பேசுவதற்கு கம்பங் சுபாங் ஆனந்த் என்பவரை எங்களுக்கு ஜெய சர்மா அறிமுகப்படுத்தினார் என்று விக்னேஸ்வர ராவ் விவரித்தார். அடுத்த சந்திப்பு எங்களுக்கு எங்கே நடந்துச்சுன்னா, சர்மா வந்துட்டு ஸ்ரீமுடாவில் ஒரு இடத்துக்கு வர சொன்னார். நானும் என்ன சகக்க அனைவரும் போய் சென்று அவரை பார்த்தோம். பார்க்க இடத்துல வந்து கிட்ட ஒரு 20-25 அடியாட்கள் இருந்தாங்க. சர்மா வந்துட்டு ஒருத்தர் கூட்டு வந்தார். அவர் பேர் வந்து கம்பங் சுபாங் ஆனந்த். அவர் தான் வந்துட்டு எங்கள்கிட்ட பேசினார். என்ன பேசினார்னா, இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் சர்மாவுக்கு இந்த பணத்தை கேட்காதீங்க, இந்த பணத்துக்கு அனைத்தும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன், நானே வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. வாக்குறுதி கொடுத்தபடி அவர் வந்து ஏற்கனவே ஒரு 1.5 லட்சம் வெள்ளி
ரிங்கிட் மலேசியாவில் வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு 2 காசோலை கையில் கொடுத்தாரு. 2 தடவை பேங்கிங் பண்ணோம், 2 தடவை வந்து செக் வந்து ஃபோக் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன சொன்னார்னா, மன்னிச்சிருங்க, பரவாயில்ல, இப்போ அவர் வந்துட்டு கேஷ் ரெடி பண்ணி வச்சுருக்காரு, அதனால் அவர் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு யார் நம்ம ஆனந்த் கப்போசுமா ஆனந்த் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. நம்ம 2 பார்ட்னர் இருக்காங்க, கிரீஸ் அண்ட் விஜய். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க தான் போயிட்டு பணம் வாங்க போனாங்க. அங்கே உள்ளுக்கு வந்து என்ட்ரி கொடுக்கல, ஏன்னா பிகாஸ் அவங்க காட் ஹவுஸில் வெயிட் பண்ணாங்க. அப்போ அவங்க தான் கால் பண்ணி வெயிட் பண்ணியிருந்தாங்க, எதுவும் நடக்கலை, திரும்ப கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ அந்த காசு வரைக்கிற 2 செக்கு வந்துட்டு மேலும் ஃபோக் ஆகிடுச்சு. பட் ஆஃப்டர் சம்டைம்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, நேராக வந்துட்டு பாலையிலேருந்து கால் வந்துச்சு. அப்போ எல்லோருமே பாலைக்கு போனோம். அப்போ இந்த சிச்சுவேஷனை எடுத்து அவர் ஆனந்த்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். நீங்கள் எதுவுமே வாங்கி தரீங்க, இப்போ பாலையிலேருந்து எங்களுக்கு கால் வருது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அப்போ அவர் சொன்னால், இல்லை இப்போ வந்து ஒரு 450 நீங்கள் வேணாம்னு சொல்லி இப்போயே எழுதி கொடுங்க. நான் இப்போவே வந்துட்டு சர்மா கொடுத்தது போய் போகிறாருன்னு எனக்கு தெரியும், நான் இப்போயே வந்துட்டு அவரை விட்ரா பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்க சொன்னார். நான் இந்த பணம் வேணாம், அதனால் நீங்கள் இதை இப்போயே வெயிட் பண்ணுங்கள், எழுதி கொடுத்துருங்க, நானும் இந்த சர்மாவை கூப்பிட்டு இந்த கேஸெல்லாம் நான் வாபஸ் பண்ணுறேன், அவர் எல்லாம் கொடுத்தது எல்லாம் போய் போகான்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிரச்சனை வேணும்னா இது வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஜெயசர்மாவை நீங்கள் மிரட்டியதாக ஜெயசர்மாவும் அவரின் மனைவியும் போலீசில் அளித்தது பொய் புகார் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் செய்த அந்த பொய் புகாரை மீட்டுக்கொள்ள வேண்டுமானால் ஜெயசர்மா உங்களுக்கு தர வேண்டிய எஞ்சிய பணமான 4,57,500 வெள்ளியை வேண்டாம் என்று கூறி நீங்கள் இப்போதே எழுதி கொடுத்தால் அந்த பொய் புகாரை மீட்டுக்கொள்ளும்படி அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன் என்று கம்பங் சுபாங் ஆனந்த் என்பவர் எங்களிடம் பேரம் பேசியதாக விக்னேஸ்வர ராவ் தெரிவித்தார். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதற்காக பொய் புகார் செய்ததாக கூறப்படும் கிள்ளானைச் சேர்ந்த ஜெயசர்மா மற்றும் அவரின் மனைவிக்கு எதிராக போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்துள்ள விக்னேஸ்வர ராவ், சுமார் 30 லட்சம் வெள்ளி மதிப்பிலான பழைய இரும்பு பொருள் கொள்முதல் விவகாரத்தில் ஜெயசர்மா நடத்திய மோசடி வேலைகள் குறித்து விவரிக்கையில் மேற்கண்டவாறு கூறினார். லஞ்ச ஊழல் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் ஒரு நபரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தேடி வருகிறது. மணிராஜா பச்சையப்பன் என்ற 55 வயதுடைய நபரின் ஆக கடைசி முகவரி எண் 24 லபு அம்பாங் கோலாலம்பூர் என்பதாகும். சம்பந்தப்பட்ட நபரை பார்த்தவர்கள் அல்லது அவர் இருக்கும் இடத்தை தெரிந்தவர்கள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விசாரணை அதிகாரி முகமது ஷஹ்மேல் முகமது அலியுடன் தொடர்பு கொள்ளுமாறு SPRM கேட்டுக்கொண்டுள்ளது. தொழிற்சங்கத்தின் முக்கியத்துவத்தையும் தொழிலாளர்களின் அடிப்படை உரிமைகளையும் அங்கத்தினர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொழிற்சங்க பதிவு இலாக்காவும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கமும் இணைந்து மாநிலம் தோறும் பயிற்சி பட்டறைகளை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை பஹாங் குவாந்தானில் பஹாங் மாநிலத்திற்கான ஒரு நாள் பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறையில் தொழிற்சங்கத்தில் அங்கத்தினர்களாக உள்ள 50க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி பட்டறையை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டத்தோஜி சங்கரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். இப்பயிற்சி பட்டறையில் தொழிற்சங்க பதிவு இலாக்கா, தொழிலாளர் இலாக்கா, தொழில் உறவு இலாக்கா, சமூக பாதுகாப்பு நிறுவனமான சொக்சோ ஆகியவற்றின் உத்தியோகஸ்தர்கள் கலந்து கொண்டு தொழிலாளர் தொடர்புடைய பல சட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். இந்த பட்டறையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றிய டத்தோ ஜி சங்கரன், தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் அங்கத்தினர்கள் அனைவரும் தொழிற்சங்க சட்ட விதிகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும். இல்லையேல் தொழிற்சங்க சட்ட விதிகளை மீறும் பட்சத்தில் தொழிற்சங்க பதிவு இலாக்கா நமது மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எல்லா உரிமையும் உண்டு என்பதை தெளிவுபடுத்தினார். Tapi jangan mubaram. Mubaram itu dari segi undang-undang salah. Sangat besar. Itu maka Jack ada kuasa. Dan kita berdapat pilihan pemimpin-pemimpin di tempatan ataupun di kebangsaan. Ada kesilap. Jack ada kuasa boleh angkat tindakan sewajarnya dan boleh batalkan union. Registration kita boleh jadi batal. So kita mesti berhati-hati saudara dan saudari. Kita sebagai pemimpin harus kita tahu segala-gala.
ஆகவே தோட்டங்களில் செயல்படும் தொழிற்சங்க செயலவையினர் சட்டத்திற்கு உட்பட்டு அங்கத்தினர்களை வழிநடத்த வேண்டும். கடந்த 70 ஆண்டு காலமாக தோட்ட தொழிற்சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த நற்பெயரை அங்கத்தினர்கள் தொடர்ந்து நிலைநிறுத்த வேண்டும் என்று டத்தோ சங்கரன் தமதுரையில் கேட்டுக்கொண்டார். இந்த பயிற்சி பட்டறையில் பஹாங் மாநில செயலாளர் யுவனேஸ்வரன், மாநில தலைவர் ஆறுமுகம் மற்றும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாக செயலாளர் ஏ நவமுகுந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வங்காளதேசத்தில் தங்கத்தை கடத்திய குற்றத்திற்காக அந்த நாட்டின் சிறையில் தண்டனை காலத்தை அனுபவித்த 2 மலேசியர்கள் தண்டனை முடிந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். வங்காளதேச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு ஏற்ப அந்த 2 மலேசியர்களின் பெயர்களை வெளியிட இயலாது என்று விஸ்மா புத்ரா வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அவ்விரண்டு மலேசியர்களும் விரைவில் தாயகம் திரும்புவர் என்று அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு வங்காளதேசத்தில் 45 கிலோ தங்கத்தை கடத்திய குற்றத்திற்காக அந்த 2 மலேசியர்களுக்கும் அந்நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அந்நாட்டில் ஆயுள் தண்டனை என்பது 30 ஆண்டு காலமாகும். இதே குற்றத்தை புரிந்த மேலும் 3 மலேசியர்கள் அந்த நாட்டில் தொடர்ந்து சிறை தண்டனையை அனுபவித்து வருகின்றனர் என்று விஸ்மா புத்ரா குறிப்பிட்டது. கடந்த ஆண்டு மே மாதம் 18 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்த குற்றத்திற்காக 2 ஆடவர்களுக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று தலா 11 ஆண்டு சிறை மற்றும் 2 பெரம்படி தண்டனை விதித்தது. ஒரு லாரி ஓட்டுநரான 27 வயது பி சத்யா மற்றும் கட்டுமான மேற்பார்வையாளரான அவரின் நண்பர் 31 வயது டி கணேசன் ஆகியோர் பாலியல் குற்றம் இழைத்துள்ளனர் என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி இஸ்ராலிசாம் சனுசி தமது தீர்ப்பில் தெரிவித்தார். சத்யாவும் கணேசனும் கடந்த 2023ஆம் ஆண்டு மே 13ஆம் தேதி காலை 5:20 மணியளவில் கோலாலம்பூர் ஜலான் துன் ரசாக்கில் ஒரு கேளிக்கை மையத்திற்கு அருகில் ஹோண்டா சிட்டி காருக்குள் 18 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர். சுங்கைபுலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கைதி கலைக்குமார் கடந்த புதன்கிழமை தப்பிச் சென்ற சம்பவத்தை தொடர்ந்து அவருக்கு எதிரான தேடுதல் வேட்டை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஹபீஸ் முகமது நூர் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த 27 வயதுடைய அந்த நபர் காதில் ஏற்பட்ட இரத்த கசிவினால் சுங்கைபுலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாக முகமது ஹபீஸ் குறிப்பிட்டார். புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் அவர் மருத்துவமனையிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அவரை தேடும் பணியை மலேசிய சிறைச்சாலை இலாக்காவின் ஒத்துழைப்புடன் போலீசார் முடுக்கிவிட்டிருப்பதாக முகமது ஹபீஸ் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் குரங்கம்மை நோய் பரவலை தடுப்பதற்கு கூடுதல் எச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலியா ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி குரங்கம்மை நோய் சம்பவம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப ஸ்லாங்கூர் மாநிலத்தில் கூடுதல் எச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜமாலியா ஜமாலுடன் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.